Hi friends, welcome back to Cooking News Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படினு தான் சொல்லலாம். ஏனா பூஜை பாத்திரத்தை பேக்கிங் சோடா, வினிகர் எதுவுமே இல்லாம வீட்ல இருக்க வெறும் 3 பொருளை வச்சு எப்படி பளபளன்னு க்ளீன் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். க்ளீனிங்கை 3 ஸ்டெப்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை வச்சு பழைய விளக்கு கூட புது விளக்கு மாதிரி கடையில் வாங்கின மாதிரி புதுசு மாதிரி நீங்கள் மாற்றிடலாம். இது ஒரு மாதம் ஆனாலும் கருத்தே போகாது. கூடவே இந்த வீடியோவில் விளக்கு பச்சை கலரில் ஏன் மாறுது அப்படின்னும் அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை பாத்திரத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது எடுத்ததுமே அதை தண்ணியில் போட்டு அதை நம்ம கழுவி எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லா இடத்துலையுமே ஒட்டிக்கும். அப்புறம் தேய்ச்சி எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய திரி, மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தை தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட காட்டன் கிளாத் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஷ்யூ, நியூஸ் பேப்பர் எது வச்சு வேணும்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார் போட்டு தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் பிசுக்கு எங்கேயுமே பரவாது. வேலையுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடியும். இன்னொன்று, நீங்கள் குங்குமத்தோடு வச்சு தேய்க்கும் போது அதுவுமே கருத்து போக வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத்தை வச்சு ஆயில் குங்குமத்தை தொடச்சி எடுத்துக்கிறேன். இதில் இருக்க மஞ்சள் குங்குமம், ஆயில் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ வாங்க விளக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சா ஒரு மாதம் ஆனாலும் கருத்து போகாமல் பளபளன்னு இருக்கும். இந்த பேஸ்ட்டை வச்சு எல்லா பாத்திரத்தையுமே தேய்ச்சி எடுத்துடலாம். விளக்கை பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லைனா செம்பு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, க்ளீன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம பார்த்திங்கன்னா கடைக்கு போய் இது வாங்கிட்டு வரணும், அது வாங்கிட்டு வரணும் எப்படின்ற அவசியமே இல்லை. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட்டை வச்சு விளக்கு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா சபீனா பவுடர் இல்லைனா விம்பார் ஏதாவது ஒன்றை வச்சு இன்னொரு டைம் விளக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். இன்னுமுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே க்ளீனாகும். சோப் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். உங்கள் தண்ணியில் உப்பு அதிகமாக இருந்தால் விளக்கு கழுவுன உடனே கருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் விளக்க கழுவுன உடனே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் விளக்க நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தொடச்சதுக்கப்புறமா திருநீர் இருக்குது இல்லைங்களா, அதை விளக்கு ஃபுல்லாக நல்லா பூசி விடுங்க. நம்ம கண்ணாடியை புதுசு மாதிரி மற்ற திருநீர் பூசுவோம் இல்லையா, அதே டெக்னிக்கை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். திருநீரை நல்லா இந்த விளக்கு ஃபுல்லாக பூசி அதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்க அழுக்கு கூட சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு எப்படி பளபளன்னு புதுசு மாதிரி மாறிடுச்சுன்னு பாருங்கள். இது ஒரு மாதம் ஆனாலும் கருக்கவே கருக்காது, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மீதி டைமில் சபீனா எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்து தேய்ச்சா போதும். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு லெமன் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்தா பேஸ்ட் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு விளக்கை எப்படி பளபளன்னு புதுசு மாதிரி மாற்றிட்டோம்னு. ஸோ விளக்கை பச்சை நிறமாக மாறுறதுக்கு விளக்குக்கு எண்ணெய் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எண்ணெயில் கலப்படம் இருந்தால் விளக்கு பச்சை கலரில் மாறிடும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்க செக்கில் ஆட்டின கலப்படம் இல்லாத நல்ல எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ விளக்கு பச்சை கலரில் மாறவே மாறாது. ஸோ நான் சொன்ன 3 ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணி பூஜை ஜாமானை கழுவி பாருங்கள். ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நீங்களுமே இதே மாதிரி பூஜை ஜாமானை கழுவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.